ஹலோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு நாட்டின் அரசன் ஒரு அறிவிப்பை செய்கிறான். அது என்னன்னா, இந்த அரண்மனையின் முகப்பில் உள்ள ஒரு பெரிய கேட்டை யார் கை வைத்து திறக்கிறாரோ அவருக்கு இந்த நாட்டின் பாதி சொத்து எழுதி தரப்படும் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறான். ஒருவேளை நீங்க அந்த கேட்டை திறக்கவில்லை என்றால் உங்களுடைய இரு கைகளும் துண்டிக்கப்படுங்கிறதையும் ஒரு அறிவிப்பு செஞ்சிடறான். மக்கள்லாம் ஒரு பயப்படுறாங்க, ஒரு குழப்பமா இருக்கு. பொண்ணுமா வேணாமா? இல்ல இல்ல வேணாம் போனா கை போயிரும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுத்து, இல்ல நாங்கெல்லாம் போகல அப்படின்னு இருக்கும்போது, ஒரு இளைஞன் மட்டும் வந்து நான் இதை முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். இல்ல மக்கள்லாம் வந்து தடுக்கிறாங்க. இல்ல நீ போகாத, உன் போனா 2 கை கை போயிரும். அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் போனா 2 கை தான் போணும். ஒரு வேளை எனக்கு தொறந்துட்டேன்னா இந்த நாட்டுக்கு நான் அரசன் ஆயிர வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண போறான். அந்த கேட்ட கை வச்சு த தள்ளுறான். அது உடனே தொறந்துருது. அந்த கேட்டு வந்து லாக் பண்ணவே இல்ல. இப்படிதாங்க மக்களே. நம்மளும் சில விஷயங்கள வந்து பார்த்து பயந்து பின்வாங்கிறோம். அது வந்து அத முயற்சி பண்ணாமயே, அத வந்து எல்லாரும் மத்தவங்கள சொல்றத கேட்டு நம்மளும் அதே மாரி நம்பி அந்த இடத்துல தேங்கி நின்றோம். தயவுசெய்து முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றி